ஆனா இன்றைய தினம் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு முதலமைச்சர் விஜய் அந்த வெளியிடப்பட்ட அரசாணையை மறுபடியும் மீள பெற்றிருக்காரு. தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற விஜய் தன்னோட முதல் அடியிலேயே, அதாவது முதலாவது நியமனத்திலேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி மிக மிக முக்கியமா இந்த ஜோதிடருக்கு நேற்று அரசு பதவி வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா அவருடைய காணொலி ஒன்று சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிக அளவுல பரப்பப்பட்டு வந்தது. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? நான் உங்களுடைய ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ண போறேன். உங்களுடைய மென்டரா, உங்களுடைய குரு மாதிரி, உங்களுடைய அண்ணன் மாதிரி, உங்க அப்பா மாதிரி. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் விஜயோட தனிப்பட்ட ஜோதிடருக்கு அரசாங்க பதவி வழங்கப்பட்டு நேத்து தமிழக அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா இன்றைய தினம் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு முதலமைச்சர் விஜய் அந்த வெளியிடப்பட்ட அரசாணையை மறுபடியும் மீள பெற்றிருக்காரு. அதற்கான பல காரணங்கள் இருக்கு. நேற்றைய தினம் இந்த அரச பதவி வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்துல இருந்தே விஜய்க்கு தொடர் சர்ச்சைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தனிப்பட்ட ஒரு ஜோதிடருக்கு அவருடைய ஆட்சியில, அவருடைய அரசாங்கத்துல ஒரு முக்கியமான அரச பதவியை வழங்குறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படின்னு பல அரசியல் கட்சிகளும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய பல கட்சிகளும் கூட, அதோட அரசியல் தலைவர்களும் கூட விஜய்க்கு எதிராக பல எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற விஜய் தன்னோட முதல் அடியிலேயே, அதாவது முதலாவது நியமனத்திலேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுல இருந்து அங்க எம்எல்ஏக்களா பதவியேற்றவங்களுக்கே இன்னும் துறைகள் எதுவுமே ஒதுக்கப்படாத ஒரு சந்தர்ப்பத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சரோட அரசியல் பிரிவு அதிகாரியா தன்னோட தனிப்பட்ட ஜோதிடரை நியமிச்ச விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. விஜய் மூலமா இப்படி பதவி வழங்கப்பட்ட ஜோதிடர் தேர்தல் பிரச்சாரங்கள்ல, அதாவது விஜயோட அரசியல் பிரவேசத்துல இருந்தே விஜய் கூடவே இருக்கிறத பல இடங்கள்ல பல காணொளிகள்ல பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுவும் மிக முக்கியமா தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல விஜய் பயணிக்கும் போது அவருடைய கார்ல பின்னாடி இருக்கையில இந்த ஜோதிடர் இருந்த மாதிரியான பல புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படியான பின்னணியில இப்போ அவரு முதலமைச்சரா பதவியேற்று அவருடைய ஆட்சி, அவருடைய அரசாங்கம் அமைக்கப்பெற்று வருது. இன்றைய தினம் 2வது நாளா சட்டமன்றம் கூடியிருக்கு. விவாதங்கள், வாத விவாதங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில தமிழக வெற்றி கழகத்தோட பதவியேற்ற எம்எல்ஏக்களுக்கு இப்போ வரைக்குமே துறைகள், அமைச்சுகள் எதுவுமே இப்போ வரைக்கும் ஒதுக்கப்படலை. ஆனா உடனே திடீர்னு நேற்றைய தினம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, விஜயோட தனிப்பட்ட ஜோதிடருக்கு ஒரு முக்கியமான அரச பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசாணை வெளியிடப்படுது. இப்படி வெளியிடப்பட்டதுக்கு அப்புறமா எப்பவுமே விஜயோட இந்த தமிழக வெற்றி கழகம் மத சார்பில்லாத ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேர்தல் பிரச்சாரங்கள்லயா இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், பல இடங்கள்ல புதிய முதலமைச்சர் விஜய் மூலமாவே பல இடங்கள்ல வெளிப்படையா சொல்லப்பட்டிருந்தது. காங்கிரஸோட கூட்டணி அமைக்கும் போதும் சரி, எங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், அவங்க வெளியிட்ட அந்த உத்தியோகபூர்வ அறிவிப்புல மத சார்பான சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான நிபந்தனையோட தான் காங்கிரசும் கூட்டணி அமைச்சிருந்தது. இப்படியான பின்னணியில ஒரு மத சார்பற்ற ஒரு அரசியல் கட்சியில ஜோதிடருக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான் இப்போ பலரும் எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ரிக்கி ரத்தன் பண்டிட், இது ஒரு வட இந்திய பெயர் மாதிரி இருந்தாலும் இவருடைய நிஜமான பெயர் வெற்றிவேல் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேல ஜோதிடம், அது மட்டும் இல்லாம எண் கணிதத்துல இவருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 1989ஆம் ஆண்டுல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காரு. அந்த கணிப்புக்கு ஏற்ப 1991ஆம் ஆண்டுல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்கிறாங்க. அன்றைய நாள்ல இருந்து ஜெயலலிதா அவர்களினுடைய ஒரு நிழல் ஜோதிடராவே இந்த ரத்தன் பண்டிட் திகழ்ந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறமா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட ஒரு ஆஸ்தான ஜோதிடரா இவர் மாறி இருக்குதுதான் இப்போ விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட ஒவ்வொரு அடியும் எப்போ பிரச்சாரம் நடக்கணும், அது என்ன டைம்ல நடக்கணும், அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களோட தேர்வு, இது எல்லாமே
இந்த ஜோதிடரோட ஆலோசனைகளோட அடிப்படையில தான் நடந்தது அப்படின்னு இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னதாவே பல யூடியூப் சேனல்கள்ல நடந்த நேர்காணல்கள்ல இந்த ஜோதிடர் விஜய் தான் 2026 முதலமைச்சரா வரப்போறாரு அப்படிங்கிற சொன்ன விஷயம் இன்னைக்கு பழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மே 4ஆம் தேதி இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல விஜயோட வீட்டுக்கு போன முதலாவது நபராகவும் இந்த ஜோதிடர் இருக்காரு. இப்படியான பின்னணியில தான் நேற்றைய தினம் இவருக்கு இந்த அரச பதவி வழங்கப்பட்டு இருந்தது. எது எப்படி இருந்தாலுமே இப்போ இவருக்கு வழங்கப்பட்ட இந்த அரச பதவி மீள பெறப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இவருடைய நியமனம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதுவும் காங்கிரஸோட ஒரு முக்கியமான எம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஜோதிடருக்கு எதுக்காக ஒரு அரச பதவியை வழங்கணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருந்தாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட அறிவியல் சார்ந்த விஷயங்களை தான் ஒரு அரசாங்கம் வளர்க்கணுமே தவிர அறிவியல் சாராத இந்த மாதிரியான ஜோதிடமான ஒரு விஷயத்தை எதுக்காக ஆதரிக்கணும், ஒரு ஜோதிடர் எதுக்கு அரச பதவியில நியமிக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. மிக முக்கியமா சிபிஎம் கட்சியும் கூட ஜோதிடத்துக்கு, அதாவது மத சார்பற்ற ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு எதுக்கு ஜோதிடத்துக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் நடந்த சட்டமன்றத்திலையும் கூட எதிரணி கட்சிகள் இந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மிகப்பெரிய குறையாவும் முன் வச்சிருந்தாங்க. இப்படியான பின்னணியில தான் இன்றைய தினம் மறுபடியும் இவருடைய இந்த அரசு பதவி மீள பெறப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி மிக மிக முக்கியமா இந்த ஜோதிடருக்கு நேற்று அரசு பதவி வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா அவருடைய காணொலி ஒன்று சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிக அளவுல பரப்பப்பட்டு வந்தது, பகிரப்பட்டு வந்தது. அந்த காணொலியை இப்ப நீங்க பார்க்கலாம். ஆனா இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டால் அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? நான் உங்களுடைய ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ண போறேன். உங்களுடைய மென்டரா, உங்களுடைய குரு மாதிரி, உங்களுடைய அண்ணன் மாதிரி, உங்க அப்பா மாதிரி பியூட்டிஃபுல்லா டிராவல் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஜூனியர் விகடன் பத்திரிகையில இந்த ஜோதிடர் தொடர்பாக வெளியான ஒரு கட்டுரையும் இப்போ மறுபடியும் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வர்றதையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே இன்றைய தினம் இந்த அரச பதவி, ஜோதிடருக்கு வழங்கப்பட்ட இந்த அரச பதவி தமிழக முதலமைச்சர் மூலமா மீள பெறப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயம் எப்படி பேசப்படுது அப்படின்னா, எம்எல்ஏக்களுக்கு துறைகளை பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வழங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அரச பதவி, ஒரு அரசு நியமனமா இந்த விஷயம் பார்க்கப்படுது. அதுவும் தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் மூலமா வழங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அரசு பதவி. இதுவே மறுபடியும் மீள பெறப்பட்டிருக்கு அப்படின்னா இனி எடுக்க போற ஒவ்வொரு முடிவுகளும் எப்படி இருக்க போகுது, எதுக்கு இந்த மாதிரி தன்னோட முடிவுகள்ல பின்வாங்கப்படுது, பின்வாங்குற மாதிரியான முடிவுகளை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சர் விஜய் மேல இப்போ பல சந்தேகங்கள், அவருடைய முடிவுகள் மேல பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் பெரும்பான்மையை கொடுக்கல. இதனாலேயே 108 ஆசனங்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. இதுக்கப்புறமா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான மிச்சம் இருக்கக்கூடிய ஆசனங்களை, இடங்களை பெற்றுக்கொள்றதுக்காக காங்கிரஸோட கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டது. காங்கிரஸ் தொடர்பாகவும் கூட்டணி அமைக்கிறது தொடர்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு, எப்படியான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு பின்னணியில பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாலுமே கூட தனக்கு ஒரு தேவை இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறதுக்கும் முன் வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் அது மிகப்பெரிய ஒரு ஊழல் தீய சக்தி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு. எது எப்படி இருந்தாலுமே கூட முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவருடைய வீட்டுக்கு போய் அவங்கள சந்திச்சு ஒரு நல்ல உரையாடலையும் ஈடுபட்டிருந்தாரு. பல எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்ச அந்த ஒரு விடயம் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சருக்கும் தொடர் சிக்கல்கள், தொடர் சர்ச்சைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவம் இல்லாத அரசாங்கம், பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் மூலமா முதல் நாள்லயே பல விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமைக்கு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கம், புதிய முதலமைச்சர் விஜய் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியையும் எழுப்பியிருக்கு. தன்னுடைய தனிப்பட்ட ஜோதிடருக்கு வழங்கப்பட்ட அரச பதவி நியமனம் இது இப்போ விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியா மாறி இருக்கு. விஜயோட இந்த
அதிரடி நியமனமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த நியமனத்தை மீள பெற்றுக்கொண்ட விடயமா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு மாற்றம் தேவைன்னு வாக்களித்த தமிழ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுப்பியிருக்கு. சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்து இப்போ அரசியலுக்கு பிரவேசிச்சிருக்கக்கூடிய விஜயுடைய முடிவுகள் எல்லாமே நுணுக்கமா பார்க்கப்பட்டு அவதானிக்கப்பட்டு வருது. இந்த மாதிரியான பின்னணியில இப்போ எடுத்த இந்த முடிவு மாதிரியே தான் எதிர்காலத்திலையும் அவருடைய முடிவுகள் இருக்க போகுதா? இனி ஒவ்வொரு முடிவும் எந்த அளவுக்கு இருக்க போகுது? எப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டு அரசியலை மாத்த போறாரு? கடந்த கால அரசியல்வாதிகளுக்கு, கடந்த கால ஆட்சிகளுக்கு ஊழல்வாதிகள், தீய சக்திகள் அப்படின்னு சொல்லி அவர் அவதூறா பேசியிருந்தாலும், அவருடைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாலுமே கூட தன்னுடைய ஆட்சி காலத்துல தான் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அவர் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களோட கண்ணோட்டமாவும் இருக்கு. அப்போ மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் விஜய் கிட்ட நிச்சயமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்பா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.